சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாம் வாழ்ந்த நாட்களில் கடவுளுடைய வார்த்தைகளை நிறைய தவற விட்டோம். கடவுள் எந்தெந்த மனுஷங்க மூலமாக நிறைய தடவை நம்மக்கிட்ட பேசினார். ஒரு இடத்துலையும் நாம் அவரோட வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினோம். அப்படி அலட்சியப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். நீங்கள் நினச்ச வாழ்க்கையை 100% வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் கை ஓங்கி இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் நினச்சி ஏக்கமாக பார்த்தீங்களோ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்காதான்னு நினச்சி ஏங்கணுமோ அவங்கள விட பல மடங்கு நாம் இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் கடவுள் ரூபத்தில் வந்த மனுஷங்களோட வார்த்தைகளை நிராகரித்தோம். 100% ரிஜெக்ட் பண்ணோம். எந்த வார்த்தைகளையும் கேட்க விரும்பலை. யாருடைய அறிவுரைகளும் கேட்க மாட்டேன்னு சொல்லி நாம் 20 வயசில் இருந்து 30 வயசு வரைக்கும் காதை அடைச்சிக்கிட்டோம். ஸோ கடவுளோட வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் அந்த வயசில் தான் நாம் அதிகமாக புறக்கணித்தோம். அந்த 20 இருந்து 30 வயதுக்குள்ள. அதுக்கு முன்னாடி கூட பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு 20 வருஷம் எப்படியோ பள்ளி படிப்பு அது இதுன்னு சொல்லி போயிடும். பட் 20 to 30 தான் முக்கியமான பீரியட்ஸ். இந்த இடத்துல தான் கடவுள் பல உபதேசங்களை பல மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதில் மிக முக்கியமான மனிதர் யார் தெரியுமா? கமெண்ட் பண்ணுறீங்களா யாராக இருப்பாங்கன்னு? அவங்களோட வார்த்தைகளை நாம் இப்போ வரைக்கும் மதிக்கலை. இருபதுலேருந்து 30 மதிக்கலை. 30 தாண்டினதுக்கு அப்புறமும் அவங்க வார்த்தைகளை மதிக்கலை. அவங்க யாருன்னா நம்மளுடைய பெற்றோர்கள். நம்மளுடைய பெற்றோர்களோட பேச்சை நாம் கேட்க மறுக்கிறோம். அவங்க பேசக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகளையும் நாம் கேவலமாக பார்க்குறோம். அலட்சியப்படுத்துகிறவங்க கூட இல்லை, கேவலமாக பார்க்குறோம். நம்ம பெற்றவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கூட அவங்கள அலட்சியப்படுத்தலை, கேவலப்படுத்தி பேசுகிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதால இன்னைக்கு எதுவுமே தெரியாத முட்டாளாக இங்கே வந்து நிற்கிறோம். முட்டாளாக வந்து நிற்கிறோம். இது உண்மை. இது 100% உண்மை.
ஏன்னா நம்மளுடைய பள்ளி படிப்பில் சொல்லி கொடுத்தது மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க, மாதா எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. அம்மா அப்பா குரு தெய்வம். ஃபஸ்ட்டு 2 பேரை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம், அடுத்தது 2 பேரை ஓரளவுக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ குருவுக்கு மரியாதை கொடுத்தோம், தெய்வத்துக்கு மரியாதை கொடுத்தோம். குருக்கு ஏன் இந்த மரியாதை கொடுத்தோன்னா அவங்க மூலமாக நமக்கு காரியங்கள் ஆகணுன்றதுக்காக. தெய்வத்துக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா தெய்வம் கண்ணை கொத்திடும்னு சொல்லி நம்ம வளர்த்துட்டாங்க, நாமளும் அப்படி வளர்த்துட்டோம். ஆனால் மாதா பிதாவுடைய அறிவுரையை புறக்கணிச்சோமே. நீங்கள் எப்படி உங்களுடைய அம்மா அப்பா பேச்சை கேட்கலையோ, இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை உங்கள் பேச்சை கேட்கல. இப்போ உங்களோட வலிகளை மட்டும் நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய வலியாக இருக்குதுன்னு. ஸோ பெற்றவங்க பேச்சை கேட்காதுல நானும் ஒருத்தர், பட் அனுபவிச்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்குறேன். ஒருவேளை எனக்கு முன்னுக்கு பின்னும் முரணாக இருந்தால் கூட அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம கேட்டோம், என்ன தெரியுன்ற ஒரு வார்த்தையை கேட்டோம். அப்போ தெய்வங்கள் யார் மூலமாக பேசுவாங்க? அம்மா அப்பா பேச்சை கேட்கறத விட்டுட்டு 10,000 20,000 கொடுத்து ஏதோ ஒரு பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டோம், அவங்க வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் கத்துன்னு கத்துற அம்மாவோட பேச்சை கேட்கல, அப்பாவோட பேச்சு கேட்கல, நம்ம பாட்டி தாத்தாவோட பேச்சையும் நம்ம கேட்கல. ஆனால் இப்போ எங்கே கேட்குறோம்? அங்கே கேட்காததன் விளைவு இன்னைக்கு காசை கட்டி ஒரு பயிற்சியில் வாழ்க்கைனா என்னன்னு ஒருத்தர் சொல்லுவார், நம்ம எழுதுகிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க, நீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அது வெறும் சத்தம் மட்டும்தான், வேற எதுக்கும் அது உபயோகப்படாது. there is no way. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரியவங்க என்னென்னமோ வார்த்தைகள் சொன்னாங்க. இதை செய்யாத நாங்கள் செஞ்சோம், இதை பேசாதன்னு சொன்னாங்க பேசணும், இவங்க கூட சேராதன்னு சொன்னாங்க சேரணும், அவங்க வேண்டான்னு சொல்கிறத நம்ம வேணும்னு செஞ்சோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல இடத்த தவற விட்டுட்டோம். இதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் பேரண்ட்ஸு எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்கன்னு. இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி பெற்றோர்கள்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கலாமா? எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க மன்னிப்பு கேட்க? இப்போவே கமெண்ட் பாக்ஸில் மன்னிப்பு கேளுங்க. இதை நான் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களோட அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே வைக்கிறீங்களோ அதை வைங்க. மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க. அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் பேசுங்க. இல்லை உங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்க காலையில் விழுந்து மன்னிப்பு வாங்குங்க. இனி அவங்களோட ஒரு பேச்சும் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இங்கே 60 70 தாண்டினவங்க இருப்பீங்க. அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவங்களோட ஆன்மா நிச்சயமாக உங்களை மன்னிக்கும். ஏன்னா பெற்றவங்களுடைய
பாவத்தை நாம் வாங்கிக்க கூடாது. அதே மாதிரி பெற்றவங்க சபிக்க மாட்டாங்க, என்றைக்கும் சபிக்கிறவங்க பெற்றவங்களாம் இருக்கவும் மாட்டாங்க. ஆனாலும் நாம் அநியாயமாக செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பாவமும் அதனுடைய பின் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டிய நிலையில தான் இங்கே இருக்கிறோம். ஏன்னா கடவுளை வணங்கினா மட்டும் பத்தாதுங்க, பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்க மேலே மரியாதை வைக்கணும், பெரியவங்க சொல்லுக்கு கட்டுப்படணும். பெரியவங்க உங்களை புரிஞ்சுக்காம பேசினா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் கடும் சொற்களை பயன்படுத்தவே கூடாது. ஹார்டான வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உனக்கு என்ன தெரியுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு 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 உங்களோட வருங்காலத்தில் சித்திரவதையை நீங்கள் அனுபவிச்சுக்காதீங்க. பெற்றவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். கடவுள் அவங்க மூலமாக நிறைய வார்த்தைகளை உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட மூலமாக அம்மா மூலமாக எனக்கு இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நான் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ஆனால் சம்மந்தப்படுத்துகிற மாதிரி அந்த சில விஷயங்கள் நடக்கும். அப்போ எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்போ யோசிப்பேன், மாதா பிதா குரு தெய்வம். ஸோ தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறது குரு, குருவுக்கு முன்னாடி இருக்கிறது பிதா, பிதாவுக்கு முன்னாடி இருக்கிறது மாதா. ஸோ அம்மாவே கண் கண்ட தெய்வம். இன்னைக்கு யாரை வேணாலும் நம்ம மறக்கலாம், யார் வேணாலும் ஏமாத்தலாம், யார் வேணாலும் நம்பிக்கை துரோகம் செய்யலாம், யார் வேணாலும் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் அம்மா அப்படின்ற ஒரு தெய்வம் நம்மளை எந்த காரணத்தை கொண்டும் ஒதுக்கி வைக்கவே முடியாது. நீங்களும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் ஒதுக்கி வச்சிருவீங்களா? உங்கள் குழந்தை ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் அடிக்கிறீங்க, அதுக்காக உங்களை வெறுக்கிறீங்களா? அடிக்கிறது நல்லது, அடித்தாதான் ஒழுக்கம் இருக்கும். அதுக்காக அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒழுக்கமும் கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இந்த சிந்திக்கிறத பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் பல இடத்துக்கு போகவும் முடியும், வளரவும் முடியும், வாழவும் முடியும். ஸோ கடவுளோட துணை இருக்கணும்னு நிறைய வேண்டுதல். ஆனால் அவர் துணையாக இருக்கிற மாதிரி நாம் நல்ல மனுஷனாக இருக்கிறோமா? ஊருக்கும் நல்ல மனுஷன், நாட்டுக்கும் நல்ல மனுஷன், ஆனால் நம்ம பெற்றவங்களுக்கு நல்ல மனுஷனாக இருக்கிறோமா? பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறோமா? பெற்றவங்க கிட்ட தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுகிறோமா? பெற்றவங்களை கண்ணுக்கு கண்ணாக பார்த்துக்கிறோமா? இதெல்லாம் சரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு நல்லவனாக இருக்கலாம், நாட்டுக்கு நல்லவனாக இருக்கலாம். நிறைய பேர் பயங்கரம் அப்படியே தன்னை பெரிய வள்ளல் மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்களுக்கோ மோசமாக நடந்துப்பாங்க. ஸோ இந்த நடிப்பு இதை எல்லாத்தையும் கடவுள் 100% வெறுக்கிறார். அவர் வெறுக்கிற மாதிரி நாம் வாழ்ந்தால் நாம் வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையை அவர் எப்படி கொடுப்பாரு? ஸோ யோசிச்சு பாருங்களேன். இதை ஒரு நம்மளுடைய 6வது அறிவை வச்சு அட்லீஸ்ட் இதை கூடவோ நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த இனிமையான வார்த்தைகள் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகள். உங்ககிட்ட வேற யாரும் எதையும் எதிர்பார்க்கல. நல்ல வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். பேசும்போதே அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசி பாருங்களேன். அது இயல்பாக இருக்கட்டும், போலியாக இருக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன்,
போலிகள் மூலமா கடவுளை அடையவே முடியாது. கடவுளையும் நேசிக்கணும், மனுஷனையும் நேசிக்கணும். மனுஷனை நேசிக்காதவன் கடவுளை நேசிக்கவே முடியாது. மனுஷங்களை நேசிக்காதவங்க கடவுளை 100% அடிச்சு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச சில மனுஷங்களே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுவாங்க. ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் நல்லபடியாக செய்வாங்க. அது எப்படி பாசிபிள்னு தெரியல. ஸோ கடவுள் தன்மை என்னது? இரக்கம், கருணை, அன்பு. அப்போ இந்த மூணுமே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் கடவுளை எப்படி வணங்குவான்? கடவுள் மேல பக்தி எப்படி இருக்கும்? இது பெரிய லாஜிக்காக இருக்குது. ஸோ என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. உண்மையிலேயே எரிஞ்சு மனுஷங்களை பார்த்தா எரிஞ்சு விழக்கூடியவர்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குமா? கமெண்ட் பண்ணுறீங்களா? நம்ம நிறைய விஷயத்தை யோசிக்கவே இல்லை, என்னமோ அடிச்சு விடுறோம். யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரியான கோபம், ஒரு மாதிரியான கேலி, ஒரு மாதிரியான கிண்டல். இதெல்லாம் மனசுக்குள்ள இவ்வளோ வெறுப்பு வைக்கணுமா என்ன? உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷங்க ஏன் தலைக்கால் புரியாம அவங்கள அடக்கணும், அவங்கள ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு எல்லா மனுஷங்களுக்கும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா மனுஷங்களும் உங்களை மாதிரி இருக்கணும்னா இந்த உலகத்தில் கடவுள் உங்களை மட்டும்தான் படைச்சிருக்கணும். எல்லா மனுஷங்களுக்கும் வேறு வேறு விதமான குணங்கள் கொண்டவர்கள். அதில் நல்லதும் இருக்கும், அதில் கெட்டதும் இருக்கும். ஆனால் இங்கே நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்த்தா கூட நம்ம வெறுக்கிறோம். ஏன்னா நம்மளை தாண்டி அவங்க வந்துடுவாங்களோ, நம்மளை தாண்டி அவங்க ஏதாவது நம்ம பேரை தட்டி பறிச்சிடுவாங்களோ. இப்படிப்பட்ட மனநிலையில் ஒரு அழுக்க சுமந்துக்கிட்டு கடவுளை நான் வணங்குறேன், நான் ஆரத்தி எடுக்கிறேன், சச்சரிதம் படிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் எந்த பலன்களும் ஒரு துளி கூட உங்கள் வாழ்க்கையில் வராது. இதை என்ன ரியாலிட்டியோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நிறைய பேர் அன்பே சாய் குடும்பத்தில் நான் பார்க்குறேன், இவங்களை பற்றி அவங்கள குறை சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கள குறை சொல்கிறது. இதெல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. இது அசிங்கம். எந்த மனுஷனையும் குறை சொல்லாதீங்க. இது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தால் என்ன அடிபடுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா இன்னும் ஜாஸ்தியாகுது. நீங்கள் ஒரு மனுஷனை கிண்டலும் கேலியும் அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தடையும் செய்கிறீங்கன்னா உங்களோட கர்மா இன்னும் ஹை லெவலில் இருக்கும். அதை அசைக்க யாராலையும் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அசைச்சு பார்த்தா தானே அந்த கர்மா கீழே பொத்துரு விடுறதுக்கு விழ முடியாது, அது விழவும் விழாது. ஏன்னா நீங்கள் அந்த 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 கர்மாவை பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அஸ்திவாரமாக போட்டு ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் கொஞ்சோண்டு இருக்கலாம். ஆனால் பில்டிங்கே அஸ்திவாரம் ரேஞ்சில் இருந்தால் என்ன ஆகும்? வாழ முடியாதுல்ல. கரெக்டு தானே? அஸ்திவாரம் எப்படி போடுறோம் அதே மாதிரி ஃபுல் பில்டிங் போட்டால் எங்கே வாசல் வைப்பீங்க, எங்கே கதவு வைப்பீங்க, எங்கே ஜன்னல் வைப்பீங்க? எப்படி உள்ளே போக முடியும்? எப்படி வெளில வர முடியும்? ஸோ கூடாது. அப்போ உங்கள் பாவம் எங்கே பலமாகுதுன்னா என்னைக்கு அடுத்த மனுஷங்களை நீங்கள் ஒதுக்குறீங்களோ, எதுக்கு உங்களுக்கு அவங்க பிடிக்காம போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அப்போது உங்களுக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுப்பாரு. இல்லை புத்தியை கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், யாரையும் கேலி கிண்டல் எந்த மோசமான விஷயம் பண்ண வேண்டாம். வலுக்கட்டாயமாக யாருக்கிட்டையும் நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண, ஏன் மெசேஜ் பண்ண, இதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. என் ஃபோனை ஏன் எடுக்கலை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அன்பே சாயில் நடக்குது.
தனிப்பட்ட முறையில் நான் வந்து சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்னு சொல்லி தான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எதுக்கு வந்தோம்? ஊர்க்கதையை உலகத்தை கதை பேச வந்தோமா? எதுக்கு வந்தோம்? நம்ம வாழ்க்கையில் உயர்வு நிலையை அடையணும்னு. இது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்களுக்கு இது பொருந்தும். நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பேசுனீங்க, எதை பற்றி பேசுனீங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையா, இது கடவுளுக்கு தேவையானதா, உங்கள் கர்மாவை இது குறைக்குமா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடிஞ்சால் எஸ், நீங்கள் பர்ஃபெக்ட், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பதில் சொல்ல முடியலன்னா இன்றைக்கி பெரிய முட்டை மார்க்கம் வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் வாழ்நாட்களில் அத்தனை நாட்களையும் இந்த முட்டை மார்க் உங்களுக்கு சொந்தமாகப்படுது. ஸோ இன்னமும் உங்கள் அக்கௌண்ட்டில் புண்ணிய கணக்கு ஆரம்பமாகலை, ஏன்னா மைனஸில் போகுது. பேங்க்கில் உங்ககிட்ட கையில் காசே இல்லாமல் இருக்கும், காசே இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 5750 ரூபா இருக்கும். நம்ம திடீர்னு பார்ப்போம், என்னடா நம்ம அக்கௌண்ட்டில் 5750 ரூபா யாரோ தெரியாமல் போட்டுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். உடனே போய் ஏடிஎம்மில் போனால் அங்கேயும் அதே பேலன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் காசு வராது. என்ன வரும்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான பணம் இல்லை அப்படின்னு வரும். உடனே பேங்க்குக்கு போய் நம்ம கேட்போம். கேட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க, சார் இது 5750 ரூபா அப்படின்றது உங்கள் அமௌண்ட்டு இல்லை, இதை எடுக்க முடியாது, நீங்கள் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய காசுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு குறியீடு இருக்கும், அது வந்து மைனஸ்ன்னு இருக்கும். நீங்கள் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய காசு, அதாவது பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. இல்லை உங்களுக்கு செக்கு ஏதாவது பாஸ் ஆகலைன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. இல்லை லேட் ஃபீ, அந்த ஃபீ, இந்த ஃபீன்னு சொல்லி ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் 5750 ரூபா பேங்க்குக்கு கொடுக்கணும், பேங்க்குக்காரங்களோட காசு அது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குதுன்னா, இந்த மைனஸ் கணக்கில் தான் நம்ம கணக்கு போகுது. அது வந்து 0வா வரணும், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகணும். அப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் மூலமாக தான் அந்த மைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், அப்புறம் 0க்கு வரும். 0வில் இருந்து உங்கள் வாழ்க்கையோட பயணம் ஆரம்பம் ஆகும். உயர்ந்த நிலைன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அந்த உயர்ந்த நிலைக்கு அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அப்போது பெற்றவங்களையும் மதிக்கலை, மற்றவங்களையும் மதிக்கலை, நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் மதிக்கலை, நமக்கு மேலே இருக்கிறவங்களையும் வேறு வழி இல்லாமல் மதித்தோம், அப்பையும் மனப்பூர்வமாக மதிக்கலை. ஸோ மற்ற மனிதர்களை பார்த்தாவே உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவை மட்டும் சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். முதல்ல அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கற்பனையை உருவாக்கி அது சிறந்ததுன்னு நீங்கள் நினச்சி ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இது கிடையாது. இதில் வந்து எந்த விதமான லாபமும் கிடையாது. பட் எல்லாமே நஷ்டம்தான், எல்லாமே நஷ்டம்தான். இப்போ நஷ்டம் ஏன் வருது? நம்மளுடைய செயல்கள் தானே. அப்போ இந்த செயல்கள் இன்னமும் நஷ்டத்துக்கு போகணுமா? அப்போ லாபத்தை நோக்கி வர வேண்டாமா? லாபத்தை நோக்கி வரணுமா வேண்டாமா? ஒரு ஸ்டேஜில் நஷ்டம் வந்துருச்சுன்னா எழுந்திருக்கவே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அத்தனையும் திவால். ஸோ மேல் நோக்கி வரவே முடியாது. ஆனால் இப்போ உங்களால் வர முடியும். வருவதற்கு உண்டான சூழ்நிலையில் தான் இந்த மாதிரியான பதிவுகள் நான் பேசுகிறதோ, இல்லை மற்ற பெரியவர்கள் பேசுகிறதோ, இல்லை மற்ற மனிதர்கள் பேசுகிறதோ, இல்லை உங்கள் குழந்தைகள் மூலமாக சில வார்த்தைகள் பேசுதோ, ஏதாவது ஒரு விஷயம் இன்டென்ஷன், கடவுளோட இன்டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே இருக்கும்.
அது இல்லாமலாம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கணும்னா உடனுக்குடன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெற்றவங்களை கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, கூட இருந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இனிமே பெற்றவங்க முன்னாடி நீங்கள் கண்ணியமாக இருக்கணும். அவங்களோட தேவைகள் என்னவோ அதை முதல்ல தீர்க்கணும். அவங்கக்கிட்ட பேச வேண்டிய பேச்சுக்கள் அன்பாக இருக்கணும், அதுலேயும் பண்போடு இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கர்மாக்கள் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ மற்ற மனுஷங்களை தயவு செய்து கேவலமாக பார்க்காதீங்க. நாம் கேவலமாக பார்த்தா அவங்க கேவலப்பட போவதில்லை. நீங்கள் தான் ஒரு டைமில் மற்றவர்களால் கேவலப்படுத்தப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் யாராருக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வழியில் சொல்லிட்டேன். யாரை பற்றியும் குறை வேண்டாம், யாரை பற்றியோ கேலியோ கிண்டலும் வேண்டாம். நீங்கள் ரொம்ப திறமையானவர்னு நினச்சிக்கிட்ட அந்த அகங்காரமும் உங்களுக்கு வேண்டாம். இயல்பான நிலையில் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்போ தான் நீங்கள் மேலே 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 வளர முடியும். அந்த இடத்த தக்க வச்சுக்க நீங்கள் எப்பயும் முயற்சி பண்ணலைன்னா மறுபடியும் எப்பயுமே இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். யாருக்கு? உங்களுக்கு. கடவுளுக்கு இல்லை, உங்களுக்கு. ஸோ இத்தனை விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு உத்தேசம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன செய்ய போகிறீங்க? கடவுளோட அன்பை பெற போகிறீங்களா? இல்லை நான் இதை இப்படியே கண்டினியூ பண்ணுறேன், எனக்கெல்லாம் கடவுள் அன்பு இருக்குது, நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை யோசித்து தான் நான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை என்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நான் தப்பாக பேசிட்டேன்னா அதையும் நான் யோசிக்கணும்ல. ஒருவேளை நான் தப்பாக பேசிட்டேன்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நாம் கொஞ்சம் கற்றுக்க முடியும். அப்போது நல்லா யோசித்து நீங்கள் கமெண்ட் கூட பொறுமையாக கூட பண்ணுங்கள். நான் சொன்னதில் தப்பு இருக்குதா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதே போல் இன்றைக்கி காலையில் கொடுத்த ஒரு கமெண்ட்டு நான் பின் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் படிப்பீங்களா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்களுடைய நேம் முத்து செல்வி. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவுக்கு பெஸ்ட்டு கவர் சொல்லி பின் பண்ணியிருக்கேன். அண்ணா, உண்மையான அன்பு கொண்டவர்கள் பற்றி அவர்களை தான் நாம் அதிகமாக சிந்திப்போம் அண்ணா. இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அண்ணா. 100% அதன் ஃபீலிங்ஸ் என்னால் உணர முடிகிறது அண்ணா. உண்மையில் மாறாத பாசம்தான் அண்ணா. நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அம்மா எப்படி இவள் துன்பத்தில் இருந்து இவள் எப்படி வாழ்க்கை வாழ்வாள் என்று சிந்திப்பார்கள். அதே போல்தான் கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் இருக்கும் அனுபவத்தை அறிந்து ஒரு இன்பமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்து இருக்கிறார் அண்ணா. கண்ணீரிலும் ஆனந்த கண்ணீரை வரவழைத்த ஆடியோ அண்ணா. துன்பத்திற்கு காரணம் நாம், அதே போல் இன்பத்திற்கு காரணம் கடவுள் ஆசீர்வாதம். நமக்கு துன்பமும் இன்பமும் ஆசீர்வாதமாகவே கொடுக்கிறார் என்பது உண்மைதான் அண்ணா. அருமையான ஆடியோ, சூப்பர் அண்ணா. நன்றிகள் அன்பு சாயப்பா, நன்றிகள் அன்பு சாயண்ணா. ஸோ இது மாதிரி நல்ல சூப்பரான செமையான கமெண்ட்டு இனிமேல் நான் ஆடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஏன்னா எல்லார் மூலமாகவும் சாயப்பா பேசுவார், கரெக்டாக? ஸோ அந்த சாய்ராம் மூலமாகவும் பேசியிருக்கார். ஸோ எந்த ஒரு ஆடியோவையும் முழுசாக சிந்திச்சு அதுக்கப்புறமா நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல விதமான நல்ல விஷயத்தை நீங்கள் அறுவடை பண்ணலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம். ஓம் சாய்
சாயிராம் சாயிராம்